வாகனவியல் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு NS200 கார்பரேட்டர் எப்படி கட்டி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வண்டியில் வந்து கார்பரேட்டர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப டீப்பாக உள்ள வண்டிக்குள்ளே இருக்கிறதுனால இது நிறைய பேர் கழட்டி மாட்டுறதுக்கு யோசிப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. சில பேர் கழட்டிட்டாலும் மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா மாட்டுறது ரொம்ப கஷ்டம் அந்த வண்டியில். அதனால் இந்த வண்டியில் நம்ம எப்படி கார்பரேட்டர் கழட்டி NS200 க்ளீன் பண்ணி எப்படி மாட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஏர் ஃபில்டர் பாக்ஸ்லாம் கழட்டியாச்சு. அதாவது ஏர் ஃபில்டர் கழட்டிட்டு ஏர் ஃபில்டர் வெளியே எடுத்துடும். அடுத்து நம்ம ஏர் ஃபில்டர் பாக்ஸை டோட்டலாக கழட்டி வெளியே எடுக்கணும். அது பார்த்திங்கன்னா 10 டீ பாக்ஸ் போட்டு, அதாவது இந்த போல்ட்டை கழட்டணும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டு, இது 2 போல்ட்டை கழட்டினா அதுக்கப்புறம் கார்பரேட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்க அந்த சர்வீப்பை கழட்டி எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 10 டீ பாக்ஸ் போல்ட்டை கழட்டி எடுப்போம். அடுத்து அதே மாதிரி கீழே இருக்கிற 10 டீ பாக்ஸ் போனது போல்ட்டையும் கழட்டி எடுத்துருவோம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளிப், அதாவது அலங்கி 3mm அலங்கி வரும். இதை போட்டு கார்பரேட்டரோட அந்த பிளான்ஸை வந்து கழட்டி எடுக்கணும். கார்பரேட்டர் பிளான்ஸை லூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் இன்ஜின் ஹெட்டில் இருக்க இன்னொரு கார்பரேட்டர் பிளான்ஸையும் லூஸ் பண்ணிடணும். அந்த சர்க்கிளிப்பும் லூஸ் பண்ணிடணும். அந்த கார்பரேட்டரோட கிளிப்பை கழட்டினதுக்கப்புறம் இந்த பக்கம் ஐட்லிங் ஸ்க்ரூவோட கேபிளை கழட்டி விடணும். இந்த ரப்பர் புஷ்ஷை நம்ம நீக்கி எடுத்தால் வெளில வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கேபிளை இப்படி மேலே தள்ளி அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே எடுத்தணும். இப்படி தள்ளிட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஐட்லிங்கோட கேபிள் வெளில போயிடும். இப்போ நம்ம கார்பரேட்டரோட கனெக்ஷன்லாம் ஓரளவு கட் பண்ணிட்டோம். இப்போ ஏர் ஃபில்டரையும் கார்பரேட்டரையும் வெளியே எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் பாக்ஸோட சேர்த்து அப்படியே தூக்க வேண்டியது தான். மேலே தூக்குனிங்கன்னா கார்பரேட்டரும் ஏர் ஃபில்டரும் ஒரே வழியாக வெளில வந்துடும். அவ்வளோதான். இதுதான் வந்து NSல கார்பரேட்டரை வெளியே எடுக்கிற மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் வெளில வந்துடும். இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கேபிளோட இந்த புஷ்ஷை கழட்டி எடுத்துகிட்டு இந்த புஷ்ஷை வெளியே எடுத்துகிட்டு நம்ம ஐட்லிங் கேபிள் கழட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அதே மெத்தட் தான். ஆக்சிலேட்டர் கேபிளையும் அதோட ஸ்லைட்லேருந்து கழட்டி விட்டால் நமக்கு வந்து இப்போ அடுத்து கார்பரேட்டரில் பெட்ரோல் டியூப் இந்த கிளிப்பை கழட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு கார்பரேட்டர் ஈஸியாக வெளில வந்துடும். இது வந்து கேனிஸ்டரோட ஹோஸ். அது கேனிஸ்டர் வழியாக அந்த ஆவி ஆகிற பெட்ரோல் வந்து இது வழியாக தான் மறுபடியும் இன்ஜினுக்குள்ளே போகும். அந்த ஹோஸையும் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ கார்பரேட்டர் நம்ம வெளியே எடுத்துடும். இப்போ இதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம கார்பரேட்டர் கழட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் ஃபஸ்ட்டு அவுட்டரில் நல்லா ஏர் அடித்து கார்பரேட்டர் க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி மண்ணுலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு கார்பரேட்டரோட டயாப்ரம் மேலே அந்த 4 ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துடலாம். இந்த வீடியோவில் இந்த கார்பரேட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓரளவு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பேசிக்கலி எல்லா கார்பரேட்டரும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். அது இது கொஞ்சம் டயாப்ரம் கார்பரேட்டர். இது கொஞ்சம் வித்தியாசமாக வேலை செய்யும். இதோட மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நான் விளக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. இதுதான் வந்து டயாப்ரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இப்போ வர லேட்டஸ்ட் வண்டி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி தான் வருது கார்பரேட்டர். இதில் ஒரு சின்ன ஓட்டர் இருந்தால் கூட வண்டியில் வந்து பிக்கப் இருக்காது. வண்டியோட டாப் ஸ்பீடு குறைஞ்சிரும், மைலேஜ் குறைஞ்சிரும், ஐட்லிங் ஒழுங்காக ஆடாது, ஸ்லோ ஸ்பீடு வந்து ஏறி இறங்கும். ஸ்லோ ஸ்பீடு சில வண்டி ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். இந்த சின்ன ரப்பர் கிழிஞ்சு போகிறதால அந்த ப்ராப்ளம் வரும். அடுத்து நம்ம கார்பரேட்டரோட பாட்டம் மாற்றலாம். பாட்டம்லேயும் 4 ஸ்க்ரூ வரும். இப்போ நம்ம அந்த 4 ஸ்க்ரூவும் கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கார்பரேட்டரோட அடியில் வர பெட்ரோல் தேங்கி நிற்கிற டேங்க். இதுதான் ரிசர்வர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளோட்டு. இது வந்து பெட்ரோல் இதில் தேங்க அந்த பெட்ரோலோட அளவில் வந்து இது மிதந்துக்கிட்டே மேலே போகும். அப்போ என்ன ஆகுனா அந்த நீடில் வால்வு க்ளோஸ் ஆகிட்டு பெட்ரோல் வந்து கீழே வரது ஸ்டாப் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக் வால்வு. இந்த நீடில் ஃப்ளோட்டு ஏதாவது ஹோல்ஸ் ஆகிட்டாலோ இல்லை இந்த நீடியில் ஏதாவது டேமேஜ் இருந்தது தான் பெட்ரோல் வந்து ஓவர் ஃபுல் ஆகிட்டு நம்ம ஆஃப் பண்ண அந்த டாஸில் வண்டியில் கீழே போயிட்டே இருக்கும். அது மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த நீடில் ஃப்ளோட்டாலையும் நீடிலாலையும் தான் ப்ராப்ளம் வருது. அடுத்து இது வந்து கார்பரேட்டருக்கு மெயின் ஜெட்டு, சின்ன ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஜெட்டுங்க வழியாக தான் வந்து பெட்ரோல் வந்து உள்ளே இழுக்கும் இன்ஜினு. அதனால் இந்த ஜெட்டில் ஏதாவது அடப்பு இருந்தாலும் வண்டியில் வந்து நிறைய பிக்கப் ப்ராப்ளம் வரும், மைலேஜ்லாம் ட்ராப் ஆகும். இது வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ், இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் வழியாக தான் பெட்ரோல் வந்து மேலே உறிஞ்சி எடுத்துகிட்டு போகும். அப்போ இந்த ஹோல்ஸ்லாம் பிளாக் ஆகிருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா பெட்ரோல் வந்து மேலே சரியாக போகாது.
வண்டியில் நிறைய ப்ராப்ளம் வரும். இந்த ஜெட்டோட சின்ன ஹோல்ஸ் வழியாக தான் பெட்ரோல் மேலே போகும். அதுதான் கார்பரேட்டர் வந்து ஜூம் பண்ணி வச்சு ஃப்ளோட் யூனிட்டை கழட்டி எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ளோட் யூனிட்டு. இதில் வர இந்த சின்ன வெள்ளை கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதான் வந்து வால்வு, நீடில் வால்வுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பெட்ரோல் வந்து கீழே இறங்காமல் ஸ்டாப் பண்ணி வைக்கும். தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு அதிகமாக கீழே போகாமல் ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. இது தேஞ்சு போச்சுன்னா வந்து கார்பரேட்டர் பெட்ரோல் வந்து ஓவர் ஃபுல்லாக கீழே போயிட்டே இருக்கும். அதுதான் நம்ம கார்பரேட்டரோட மேஜர் ஸ்பாட்ஸ்லாம் பிரிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஏர் அடிச்சு க்ளீன் பண்ணலாம். பக்காவாக நல்லா பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை அசம்பிள் பண்ணலாம். அசம்பிள் பண்ணிட்டு இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளக்கமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டயஃப்ரம் படி வச்சிடறோம். டயஃப்ரமாக அதோட கரெக்டாக அந்த காடியில் உட்கார வச்சுட்டு கரெக்டாக படிஞ்சிச்சு. அதுக்கு மேலே ஒரு பெரிய சைஸ் ஸ்ப்ரிங்கு வரும். எதுக்காக டயஃப்ரம் வந்து மேலே வந்துட்டு கீழே போயிட்டுருக்கும். ஸ்லைடு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்லைடு இருக்கும். அந்த ஸ்லைடு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது மேலே கீழே மூவ்மெண்ட் இருக்கும். இது மேலே காற்று அழுத்தத்தில் மேலே போகும்போது மறுபடியும் ஸ்ப்ரிங் ரொட்டேஷனில் கீழே வரும். அந்த ஸ்ப்ரிங்குக்கு மேலே டயஃப்ரமோட கப்பு. இந்த 4 ஸ்க்ரூவும் ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைட் பண்ணி முடிச்சாச்சு மேலே. அதே மாதிரி கீழே நம்ம இந்த ஜெட்டு ஃப்ளோட்லாம் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த நீடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சியில், பல்சரில், என்ஃபீல்டு எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். இது நிறைய பேருக்கு இது எப்படி மாற்றுறதுன்னு டவுட் வரும். இந்த பொசிஷனில் தான் கரெக்டாக உட்கார வைக்கணும், மாற்றி மாட்டக்கூடாது. இந்த பொசிஷனில் வைக்கக்கூடாது, இந்த பொசிஷனில் வச்சு தான் உட்கார வைக்கணும். ஏன்னா வண்டியில் ஒரிஜினல் எப்படி தான் வரும். இந்த மாதிரி மாட்டினீங்கன்னா தான் கார்பரேட் வந்து ஓவர் ஃபுல் ஆகாது. இதை உட்கார வச்சுட்டு அதை கரெக்டாக கார்பரேட்டில் அந்த பெட்ரோல் வரக்கூடிய அந்த ஹோல்ஸ் உள்ள ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கலாம். இது எந்த மெத்தடில் வேலை செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். அதாவது கார்பரேட்டரில் இந்த பொசிஷனில் தான் இருக்கும். கார்பரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் தான் வண்டியில் இருக்கும். இது வழியாக தான் பெட்ரோல் வந்து இன்லெட் உள்ளே வரும். அது இந்த ஃப்ளோட் வால் வழியாக தான் கீழே இறங்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இது வழியாக உள்ளே வரும்போது ஊற்றுப்பா இப்போ இந்த ஹோல்ஸ் வழியாக பெட்ரோல் வரும்போது அது இது மாதிரி தான் கீழே வரும். அப்போ என்ன ஆகுனா அந்த கீழே இருக்கிற அந்த டேங்க்கில் பெட்ரோல் ஃபுல்லானதுக்கப்புறம் இந்த ஃப்ளோட் நீடில் வந்து ஃப்ளோட் வந்து அப்படியே மேலே மிதந்துக்கிட்டே போகும். அது மிதந்துட்டு போயிட்டு கரெக்டாக அந்த பெட்ரோலை ஒரு லெவல் மேலே ஸ்டாப் பண்ணிடும். பெட்ரோல் வந்து கீழே இறங்காது. இந்த மெத்தடில் தான் வேலை செய்யுது. இது கீழே வரும்போது பெட்ரோல் கீழே வரும். அது பெட்ரோலில் மிதந்து மேலே போனால் பெட்ரோல் ஆஃப் ஆகிடும். இது இந்த மாதிரி ஒழுங்காக வேலை செய்யலைனா தான் நமக்கு வந்து வண்டியில் ஓவர் ஃபுல்லாக வர பிரச்சனைலாம் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்தீங்கன்னா பெட்ரோல் ஃபாஸ்ட்டாக வரும், மேலே போச்சுன்னா பெட்ரோல் வந்து ஸ்டாப் ஆகிடும். அடுத்து நம்ம அந்த சின்ன ஜெட்டை மாட்டிடலாம். இந்த ஜெட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டி மாட்டணும், ஏன்னா ஸ்லிப் ஆகிடும். ஈஸியாக ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா கழட்டவும் முடியாது, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும். இது மீடியமாக டைட் பண்ணி விட்டுடலாம். லாக் ஆகிடுச்சுன்னா விட்டுடணும், அவ்வளோதான். அடுத்து பெரிய ஜெட்டு. இதை நல்லா கொஞ்சம் ஃபுல் டைட்டாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கார்பரேட்டர் கீழே ஃபுல்லாக மாட்டி முடிச்சாச்சு. அடுத்து அந்த பாட்டம் கப்பை போட்டு லாக் பண்ணிடலாம். இதில் மொத்தம் 4 ஸ்க்ரூ. 4 ஸ்க்ரூவையும் ஆப்போசிட்டாக டைட் பண்ணிங்க. ஆப்போசிட் பக்கம் மாற்றி போனது கரெக்டாக சீட்டிங் ஆகிடும். இப்போ இந்த கார்பரேட்டர் மாட்டி முடிச்சிட்டோம். இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஜின் சைடு, ஹெட்டில் வால்வ் வழியாக பெட்ரோல் வந்து உள்ளே அனுப்புகிற சைடு. இது வந்து ஏர் ஃபில்டர் சைடு. இதில் வந்து நம்ம பெட்ரோல் இது வழியாக உள்ளே வரும். பெட்ரோல் டியூப் டேங்க்லேருந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கரெக்டாக அந்த ஃப்ளோட் நீடில் வழியாக இங்கே வந்து பெட்ரோல் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆன பெட்ரோல் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 2 ஹோல்ஸ் வழியாக இன்ஜினோட செக்ஷன், அதாவது மேலே போரோட கம்ப்ரெஷன்லாம் என்ன ஆகுனா
அந்த ஒரு வேக்கம் உருவாட்டி இந்த 2 ஹோல்ஸ் வழியாக ஏர் உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்லைடு வந்து மேலே போயிடும். இப்போ நான் இது வழியாக ஏர் ப்ரெஷர் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஏர் ப்ரெஷர் பண்ணும்போது நல்லா தெரியும் உங்களுக்கு. நம்ம ஆக்சிலேட்டர் ஸ்லைடு பண்ணும்போது இந்த பட்டர்ஃப்ளை வால்வ் ஓப்பன் ஆகும். இதுதான் பட்டர்ஃப்ளை வால்வ்னு சொல்லுவாங்க. இந்த வால்வ் வந்து ஓப்பன் ஆகும்போது தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த வால்வ் ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது இந்த வால்வ் ஓப்பன் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா அந்த இன்ஜின் இது வழியாக இழுக்கிற அந்த செக்ஷனால் இந்த 2 ஹோல்ஸ் வழியாக ஏர் உள்ளே வலிக்கும் போது அந்த ஏர் என்ன பண்ணணும்னா அந்த டயாப்ரம் பலூனை மேலே தூக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த டயாப்ரம் மேலே மூவ்மெண்ட் ஆகும்போது இந்த நீடில் வழியாக, அதாவது இந்த நீடில் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற சின்ன நீடில், அது வழியாக என்னன்னா அந்த மெயின் ஜெட் வழியாக இந்த ஹோல்ஸ் வழியாக பெட்ரோல் வந்து மேலே இழுக்கும். பெட்ரோல் மேலே இருக்கும்போது இது வழியாக ஆல்ரெடி காற்று உள்ளே போயிட்டுருக்கோம். அந்த காற்று கூட கீழேருந்து வர பெட்ரோல் மிக்ஸ் ஆகும்போது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டு இந்த பட்டர்ஃப்ளை வால்வ் வழியாக நமக்கு வந்து இன்ஜினுக்குள்ளே வந்துடும். இந்த வழியாக உள்ளே வந்துடும். இப்படி தான் வந்து கார்பரேட்டர் பேசிக்காக வேலை செய்யுது. அதில் என்ன ப்ராப்ளம் வரும்னா அந்த டயாப்ரம் கிழிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னா இன்ஜின் இழுக்கும்போது இந்த ஸ்லைடு வந்து மேலே போகாது. மேலே போகலாம் என்ன ஆகும், பலூனில் ஓட்ட விழுந்தால் காற்று எப்படி வெளியே வந்துருமோ அந்த மாதிரி அந்த கம்ப்ரெஷன் கிடைக்கிறதுனால இந்த ஸ்லைடு மேலே போகாதால என்ன ஆகும்னா சரியான காற்று இன்ஜினுக்கு போகாது, இந்த வால்வு ஓப்பன் ஆகாது. அப்போ என்ன ஆகும்னா பெட்ரோலோட மிக்சிங் சரியாக உள்ளே போகாமல் வண்டியில் என்ன அடைக்கிற ப்ராப்ளம், மைலேஜ் ப்ராப்ளம், பிக்கப் ப்ராப்ளம் தான் நிறைய வரும். அதனால தான் மெயினாக இந்த டயாப்ரம் கார்பரேட் வண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா பிக்கப் இல்லைனா ஃபஸ்ட்டு கார்பரேட்டர் செக் பண்ணணும். டயாப்ரம் செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கிளச் பிளேட் கிட்ட போகணும். இதுதான் பேசிக் மெத்தட். கார்பரேட்டர் இப்படி தான் வேலை செய்யுது. அதாவது பெட்ரோல் இது வழியாக வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த செக்ஷனால் இந்த 2 ஹோல்ஸ் வழியாக காற்று உள்ளே போகும்போது இந்த ஸ்லைடு வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஸ்லைடு ஓப்பன் ஆகும்போது அந்த நீடில் வழியாக இந்த ஜெட் வழியாக இருந்தாலும் பெட்ரோல் உள்ளே வந்து அந்த இது வழியாக போகிற காற்று கூட மிக்ஸ் ஆகிட்டு இது வழியாக நம்ம பட்டர்ஃப்ளை வால்வு வழியாக இன்ஜினுக்குள்ளே போயிடும். இப்படி தான் கார்பரேட் வந்து வேலை செய்யுது. சிம்பிள் மெக்கானிசம் தான் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கார்பரேட்டர் எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி வேலை செய்யுது ஓரளவுக்கு நான் சொல்லி புரிய வச்சிருப்பேன். அடுத்து நம்ம கார்பரேட் எப்படி இந்த வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணலாம் பார்க்கலாம். என்எஸ்ல வந்து கார்பரேட்டர் மாட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து மற்ற வண்டியில் ஈஸியாக மாட்டிடலாம். என்எஸ்லேயும் ஆர்எஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம எப்படி இதை சிம்பிளாக மாட்டுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்பரேட்டரோட ஃப்ளாஞ்சில் ஆயில் போடலாம். கொஞ்சம் நிறையவே கூட போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால் ஒன்றும் ஆகாது. மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம் ஒயிட் ஸ்மோக் வரும், அவ்வளோதான், வேறு எதுவும் ஆகாது. அதே மாதிரி ஏர் ஃபில்டரோட அந்த பிளான்ஸ்லையும் லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆக்சிலேட்டர் கேபிளில் கனெக்ட் பண்ணிடணும். இந்த கேனிஸ்டரோட ஓஸை கனெக்ட் பண்ணிக்கங்க. இந்த பெட்ரோல் ஓஸையும் கேனிஸ்டர் ஓஸையும் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டு ஏர் ஃபில்டர் பாக்ஸ் எடுத்து கார்பரேட்டரையும் ஏர் ஃபில்டர் பாக்ஸையும் ஒரே நேரத்தில் தான் மாட்ட முடியும், தனித்தனியாக மாட்ட முடியாது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா கார்பரேட்டரையும் ஏர் ஃபில்டரையும் ஒரே நேரத்தில் இந்த ஏர் ஃபில்டர் ஓஸில் கார்பரேட்டர் வந்து கரெக்டாக படிய வச்சுட்டு ஒரு பக்கமாக அப்படி கையை விட்டு கார்பரேட்டரை நம்ம ஹெட்டோட பிளான்ஸில் கரெக்டாக படிய வைக்கணும். இது மாதிரி படிய வச்சுட்டு நீங்கள் அப்படியே சேர்த்து அழுத்துனீங்கன்னா கரெக்டாக கார்பரேட்டர் போய்ட்டு அந்த பிளான்ஸோட அணைஞ்சிடும். அவ்வளோதான், ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஹெட்டோட பிளான்ஸில் கார்பரேட்டரோட ஓஸ் வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், ஏர் ஃபில்டரோட பிளான்ஸ்லையும் கார்பரேட்டரோட ஓஸ் வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகிடுச்சு. சிம்பிள் தான். இதுக்கப்புறம் நம்ம அந்த சர்க்கிள் இப்போ வந்து அலங்கி போட்டு டைட் பண்ணால் வேலை முடிஞ்சிடும். கார்பரேட்டர் இப்படி தான் மாட்டணும் என்எஸ்ல, சிம்பிள் மேட்ரு தான். அந்த அலங்கி ஸ்க்ரூ நம்ம டைட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கார்பரேட்டர் பிளான்ஸில் ஆயில் போட்டு ஏற்றும் போது நமக்கு வந்து ஃப்ரீயாக உட்காந்துரும். நம்ம இதே மெத்தடில் நம்ம BS4 வண்டிங்க அதில் கூட நம்ம மாட்டலாம். ஏன்னா அதெல்லாம் கூட நமக்கு ஆயில் போட்டு ஏற்றும் போது ஃப்ரீயாக இருக்கும். கார்பரேட்டர் சைடு டைட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஏர் ஃபில்டர் சைடும் டைட் பண்ணிடலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் நம்ம கார்பரேட்டர் பிளான்ஸ் டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆயிலிங் ஸ்க்ரூவை கரெக்டாக அதை பொசிஷனில் வச்சு அந்த ரப்பர் புஷ் போட்டு லாக் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்து ஏர் ஃபில்டரோட போல்ட்டு போடணும். ஏர் ஃபில்டரோட போல்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேனிஸ்டரோட NRV சேர்த்து போல்ட்டு போடணும். இப்போ நம்ம கார்பரேட்டர் மாட்டி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிடலாம். இது வந்து பழைய ஏர் ஃபில்டர். இது 15,000 கிலோமீட்டர் மேலே ஓடிச்சு, அதனால் அது லைஃப் முடிஞ்சு போச்சு. நம்ம புது ஏர் ஃபில்டர் மாற்றிடலாம். இது என்எஸோடது பார்த்தீங்கன்னா ஒரு 247 ரூபா வருது, ஜென்யூன். புது ஏர் ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 லாக் வரும். அந்த லாக்கை கரெக்டாக வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி உட்கார வச்சுட்டு
இந்த 4 போல்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைட் பண்ணணும். டைட் பண்ணால் சீட்டிங் ஆகும் கரெக்டாக. ரொம்ப பிளாஸ்டிக்கில் இருக்குது, ரொம்ப டைட் பண்ணால் உடஞ்சிடும். இப்போ நம்ம ஏர் ஃபில்டர் மாட்டி முடிச்சாச்சு, கார்பரேட்டரை மாட்டி முடிச்சிட்டோம். இப்போ டேங்கை மாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். என்எஸோட டேங்க்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஓஸ் வரும் கீழே. அதாவது இது வந்து பெட்ரோல் டேப்போட ஓஸு, பெட்ரோல் கீழே அதாவது கார்பரேட்டர் போகிற ஓஸு. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே அதாவது பெட்ரோல் டேப்பில் வந்து மேலே தண்ணி ஏதாவது வந்து அது இது வழியாக கீழே வந்துடும். 3வது இந்த ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா கேனிஸ்டர், அதாவது யூஆப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, கேனிஸ்டரோட ஓஸ் இது. இது 3 ஓஸையும் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், மாற்றி மாட்டக்கூடாது. மெயினாக அதை வந்து நம்ம கழட்டும் போது கரெக்டாக நோட் பண்ணிடணும், எந்த ஓஸ் எங்கே வருது நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக மாட்டணும் அதை. அதே மாதிரி பெட்ரோல் டேங்க்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஓஸ் கனெக்ட் ஆகும். இது வந்து ப்ரீத்தர் ஓஸ். போடு, பெட்ரோல் வந்து இது வழியாக தான் ப்ரீத் ஆகும் டேங்க்குள்ளே ஏர் போகிற ஓஸ். இந்த ஓஸ் வந்து பிளாக் ஆகிடுச்சுன்னா வந்து என்ன ஆகுனா பெட்ரோல் வந்து கீழே இறங்காது, வண்டியில் வந்து அடிச்சு போகிற ப்ராப்ளம் வரும். வண்டி ஒரு 2 கிலோமீட்டர் ஒரு தடவை 3 கிலோமீட்டர் ஒரு ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் ஆகிற ப்ராப்ளம் இதெல்லாம் வரும். ப்ரீத்தர் ஓஸ் பிளாக் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டியை மாட்டி முடிச்சிட்டோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணலாம். பைக் பக்கவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த ஆக்சிலரேஷன்லாம் கரெக்டாக இருக்குது, நல்லா வண்டி ரைஸ் ஆகுது, எதுவும் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகிற ப்ராப்ளம் எதுவும் வரல, கரெக்டாக இருக்குது. ஐட்லிங் நல்லா பக்கவாக இருக்குது. இப்போ நம்ம கார்பரேட்டரை கரெக்டாக தான் மாட்டிருக்கோன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுதான் வந்து என்எஸில் வந்து கார்பரேட்டர் எப்படி கட்டி க்ளீன் பண்ணுறது, ஏர் ஃபில்டர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இந்த மெத்தட் இது. நிறைய பேருக்கு கொஞ்சம் தெரியாத விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து என்எஸ் பார்க்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் கட்டுறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகும். கார்பரேட்டர்லாம் எப்படி வெளியே எடுக்குதுன்னு தெரியாது. சப்போஸ் அவங்க வெளியே எடுத்துட்டாலும் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது தெரியாமல் இதை பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ண வேண்டியதாகிடும். அதனால் சரி நம்ம மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.